الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த எம் உயிரையும் விட மேலான உத்தம தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், ஸஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஅ தாபிஈங்கள், முஜ்தஹிதீன்கள், வலிமாறுகள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நவைத்துல் இஅ்திகாஃப் என்ற நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அல்லாஹு தஆலா எவைகளையெல்லாம் ஏவிருக்கிறானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளை தவிர்ந்து வாழுமாறு எச்சரித்திருக்கிறானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக விலக்கிக் கொள்ளுமாறும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வனஃப்சி அவ்வலம் பித்தக்வல்லாஹ். அல்லாஹுவை சகல நிலைகளிலும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் கண்காணித்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்றைய ஹுதுபா 2 விடயங்களை பிரதானமாக கொண்டது. ஒன்று, இன்று நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், சிறப்பு மிகுந்த அல்லாஹ்வினுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய சில சிறப்புகளும், இந்த புனிதமான இந்த வருடத்தில் இந்த மாதத்திலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில உபதேசங்களும், இவைகளை கேட்டு அல்லாஹு தஆலா பயன்பெறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா நல்லருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறதே மிகவும் சிறப்பு மிகுந்த ஒரு மாதம்.
சொல்லுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரமதான் மாதத்திற்கு அடுத்ததாக நோன்பு பிடிப்பதற்கு மிகச்சிறந்த மாதம் இந்த ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் மாதம் அப்படி என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு மாதம். எப்படி ரமதான் மாதத்திலே நாங்கள் நோன்பு பிடிப்பது கடமையாக்கப்பட்டதோ, கடமையான ஒரு விடயமாக இருக்கிறதோ, அதுபோல இந்த மாதத்திலே நாங்கள் நோன்பு நோட்பது ரசூலுல்லாஹுவினுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இந்த மாதத்தை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திலே, இந்த நாட்களில் நோன்பு, இந்த மாதத்திற்கு கொடுக்கக்கூடிய சிறப்பை வேற எந்த மாதத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை. ரமதான் மாதத்திற்கு அடுத்தபடியாக இந்த மாதத்திற்கு கொடுக்கக்கூடிய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திற்கும் கொடுக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த மாதம் மிகவும் முக்கியமான ஒரு மாதம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா 12 மாதங்களை படைத்திருக்கிறான். இன்ன இத்தத ஷுஹூர், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது மாதங்களினுடைய எண்ணிக்கை 12. இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானம் பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அப்பொழுது இருந்து மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 தான். அதிலே 4 மாதங்கள் சிறப்பு மிகுந்த மாதம். அந்த 4 மாதங்கள் என்னவென்றால் துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களிலும் சொல்லுவார்கள், இந்த மாதம் முஹர்ரம் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படி என்று சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதத்திலே அதிகமாக நாங்கள் நோன்பு பிடிப்பது தான் கடமையாக இருக்கிறது, அதாவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஆஷூரா என்று சொல்லக்கூடிய 10வது நாள் நோன்பு பிடிப்பது சுன்னத். அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும். இல்லையெனில் 10வது நாள் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நாள் நோன்பு பிடிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இந்த ஆஷூரா தினத்திலே நோன்பு பிடிப்பது குறித்து சொல்லுங்களே, இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்திலே, இந்த நாளிலே நோன்பு பிடிப்பது நீங்கள் சென்ற வருடங்கள் செய்த பாவங்களுக்குரிய பரிகாரமாக அமைந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். சென்ற வருடத்தின் பாவங்களுக்குரிய பரிகாரமாக இன்றைய இந்த நாள் பிடிக்கக்கூடிய நோன்பு அமைந்து விடுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே,
இதனுடைய சிறப்பு இன்னும் மேலதிகமாக நாங்கள் சென்றால் எப்படி? இதனுடைய சிறப்பை நாங்கள் இன்னும் மேலதிகமாக நாங்கள் சென்று பார்த்தால், இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது என்றும் நாங்கள் சொல்லலாம். ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நோன்பு இருக்கிறதே, ஆஷூரா நோன்பு, குறைஷிகள் ஜாஹிலியா காலத்தில் கூட நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றபோது ரசூலுல்லாஹும் நோன்பு நோற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்குமாறும் ஏவினார்கள். எப்பொழுது ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்பட்டதோ அப்பொழுது இது விடப்படுகிறது. விரும்பினவர்கள் பிடிக்கலாம், விரும்பினவர்கள் இதை விட்டுவிடலாம் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது குறித்து நாங்கள் பார்க்குகின்ற போது இது அந்த அளவுக்கு கடமையான அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கின்ற போது இதனுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு புரிய வருகிறது. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த நோன்பு பிடிப்பதற்கான காரணம் என்னவென்றால், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒருத்தராக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான். அது என்ன நன்றி செலுத்துதல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். அங்கே யகூதிகள் அந்த நாளை கண்ணியப்படுத்தி நோன்பு பிடித்தவர்களாக இருந்தார்கள். யகூதிகள் நோன்பு பிடித்தவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஏன் நோன்பு பிடித்திருக்கிறீர்கள்? அதற்கு அவர்கள், இன்றைய நாள் எங்களுடைய பனி இஸ்ரவேலர்கள் கோத்திரத்தினர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிர்அவுன் என்ற கொடியவனிடமிருந்து அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லாஹு வெற்றி அளித்த நாள், அதனை கண்ணியப்படுத்தும் முகமாகத்தான் நாங்கள் நோன்பு நோட்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அவுலா மின்கும், உங்களை விட நாங்கள் சிறந்தவர்கள், நாங்கள் மிக தகுதியானவர்கள், உங்களை விட நாங்கள் மிக தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களிடத்திலே இந்த நாளிலே நோன்பு நோக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெற்றி என்று வருகின்ற போது அது சொல்லில் அடங்காத வெற்றி, சொல்லில் அடங்க இயலாத ஒரு வெற்றி. ஏனென்றால் அது அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஃபிர்அவுன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலனினுடைய ஆட்சியிலிருந்து அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். அந்த பனி இஸ்ரவேலர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்குகின்ற போது எத்தருணம் என்றால்,
அவன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற போது இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்ள் அப்படி சொல்லுவான். ஃபிரௌன் இந்த பூமியிலே அகங்காரமுடையவனாக இருந்தான். யுதப்பிஹூன அப்னாஹும் வயஸ்தஹீ நிசாஅஹும், ஆண் மக்களை எல்லாம் கொண்டு குவித்தவனாக, பிறக்கக்கூடிய ஆண் மக்களை கொன்று விடுவான், பெண்களை மட்டுமே வாழ விடுவான். காரணம், ஆண் மக்களை வாழவிட்டால் தன்னுடைய ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படும், பிற்காலத்திலே நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை பறித்து விடுவான். இதற்காக நியாயமில்லாமல் பிறக்கக்கூடிய ஆண் மக்களை கொண்டான். அப்படியான ஒரு கஷ்டகட்டம், கஷ்ட காலகட்டம் மக்கள் அனுபவித்து வந்தார்கள். இத்தருணத்திலேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்து யார் விரோதியாக இருக்கிறானோ அந்த விரோதியை தன்னுடைய வீட்டிலே அல்லாஹு தஆலா வாழுவதற்கான ஏற்பாடை செய்தான். ஃபிரௌனுடைய வீட்டிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிறார்கள். அங்கேயே கல்வியை கற்கிறார்கள். அதற்கு பிறகு பிரச்சாரம் என்று சொல்லக்கூடிய தஅவத், தப்லீக், பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். அல்லாஹ் ஒருவன், நான் அல்லாஹுவினுடைய தூதர், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற அந்த தௌஹீதை சொல்லுகிறார்கள். ஃபிரௌன் ஏற்கனவே அகங்காரம் பிடித்தவனாக இருக்குகின்ற போது இப்படி ஒருவர் சொன்னால் என்ன நடக்கும்? ஏற்கனவே தான் பயந்தது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதைத்தான். இப்பொழுதோ தனக்கு முன்னாலே அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒருவர் வந்து இப்படியான பிரச்சாரத்தை செய்தால் என்ன நடக்கும்? கண்ணியத்துக்குரியவர்களே, கொடூரமாக கொடுமை செய்தான். கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றவர்களும் அந்த ஃபிர்அவுனிடமிருந்து வெளியேறினார்கள். வெளியேறினதும் சென்றார்கள். அங்கே சென்றால் கடல் தடையாக இருக்கிறது. என்ன செய்வது? அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், நீங்கள் அந்த நதிக்கு நீங்கள் உங்களுடைய அசாக்கோலால் அடியுங்கள். அது இரண்டாக பிளந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த கடலிலே ஃபிர்அவுன் அவனுடைய கூட்டத்தினர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் சுருக்கமான வரலாறு. இதை நாங்கள் விரிவாக பார்க்குகின்ற போது இன்னும் இதற்கான ஆழம் தெரியும். இதற்கான ஆழம் இன்னும் இருக்கிறது. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனின் மூலமாக மாத்திரம் கஷ்டப்படவில்லை, தன்னுடைய கூட்டத்தினர்கள் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்திலே ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் ஏன் நாங்கள் நோன்பு நோக்குகிறோம் என்பதை நாங்கள் பார்த்தோம்.
அடுத்ததாக இந்த மாதத்திலே நாங்கள் ஆஷூரா தினத்தில் மாத்திரம் நோன்பு பிடிப்பது முஸ்தஹப் அல்ல. நாங்கள் தாசுஆ 9வது நாளிலும் நோன்பு நோட்பது சுன்னத்தான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அது 9வது தினத்திலும் நோன்பு நொடிப்பது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 9வது 10வது நாளில் யகூதிகளும் அந்த நாளை சிறப்பிக்கிறார்களே, நாங்களும் அந்த நாளில் தான் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் தான் நோன்பு நோட்கின்றோம். எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் கிடையாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடம் இருந்தால் நாங்கள் 9வது நாளிலும் நோன்பு நோட்போம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. ஆனால் சொல்லுவார்கள் இமாம்கள், இந்த நாளில் நோன்பு நோட்பது முஸ்தஹப்பான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 நாளிலும் நோன்பு நோட்பது முஸ்தஹப்பு, சுன்னத்து. இப்போ ஒரு சந்தேகம் வரும், இந்த 2 நாட்களிலும் நோன்பு நோட்பதா, அல்லது ஒரு நாட்களில் நோன்பு நோட்பதா, அல்லது 3 நாட்களில் நோன்பு நோட்பதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது, நீங்கள் யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், நீங்கள் 9, 10, 11 நோன்பு நோற்றுங்கள் அப்படி என்ற ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் அதை வைத்து நாங்கள் அமல் செய்யலாம், அதை சொல்லுவார்கள் தஈஃப் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை கொண்டு நாங்கள் அமல் செய்யலாம். இருந்த போதிலும் ஒருவர் ஆஷூரா தினத்தில் மாத்திரம் நோன்பு நோற்றால் அது என்ன சட்டம்? அந்த ஆஷூரா தினத்திலே நோன்பு நோற்றால் சில இமாம்கள் சொல்லுவார்கள் மக்ரூஹ் அப்படி என்பார்கள். ஆனால் ஹனஃபி மதுஹபுடைய இமாம்கள், மாலிக் மதுஹபுடைய இமாம்கள் சொல்லுவார்கள், ஒருவருக்கு சக்தி இல்லை, ஆனால் அவர் ஆஷூரா தினத்தில் மட்டும் நோன்பு நோட்கிறார், 10வது தினத்தில் மட்டும் நோன்பு நோட்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒருவர் சக்தியுள்ளவர், உடம்பு வலிமை இருக்கின்றவர், 2 தினத்தில் நோன்பு நோட்காமல் இந்த 10வது தினத்தில் மாத்திரம் நோன்பு நோற்றால் அது மக்ரூஹ், செய்யக்கூடாது என்றார்கள். கணியத்துக்குரியவர்களே, இந்த மாதத்திலே சிறப்பான நோன்புகள் இருக்கிறது. அந்த நோன்பை பார்த்தோம். இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்கான சில உபதேசங்களை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யுகல்லிபுல்லாஹுல் லைல வன்னஹார் இன்ன ஃபீ ذلك லஇப்ரத்தல் லிஉலில் அப்சார். அல்லாஹு தஆலா இரவையும் பகலையும் புரட்டி புரட்டி எடுக்கின்றான். சிந்தனை உள்ள மக்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அது என்ன படிப்பினை? அது என்ன படிப்பினை? கண்ணியத்துக்குரியவர்களே, நாட்கள் கடந்து செல்லுகிறது. இன்று புதிய ஆண்டு, எங்களுடைய புத்தாண்டு. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் புதிய ஆண்டை காலெடுத்து வைத்திருக்கிறோம். சந்தோஷப்படுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை, இதை கண்ணியப்படுத்துவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
நாங்கள் சென்ற வருடத்தை பிரியாவிடை கொடுத்து விட்டோம். அந்த பிரியாவிடை அந்த 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 வருடம் எங்களுக்கு மீண்டும் வராது. நாங்கள் இந்த வருடத்திலே எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிப்பது? வருடங்கள் செல்ல செல்ல எங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு விடயம் பழையதாக மாறுகிறது. அதே போன்று எங்களிடத்திலே இருக்கக்கூடிய வயோதிபர்கள் மரணித்து செல்லுகிறார்கள், சிறுவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள். எங்களுக்கு தூரமாக இருக்கக்கூடிய ஒன்று அண்மையிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்திலே நாங்கள் துனியாவை விட்டும் வெளியேறிக் கொண்டிருக்கிறோம், ஆகிரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற படிப்பினை எங்களிடத்திலே வர வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழுகின்ற போது பரதேசியாக இரு, ஒரு பிரயாணியாக இருந்து கொள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நீ மாலையானால் நீ காலையை எதிர்பார்த்து விடாதே, காலையானால் நீ மாலையை எதிர்பார்த்து விடாதே. இதோ உன்னுடைய மரணம் உனக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது, அடுத்த நிமிடம் நீ மரணித்து விடுகிறாய், மரணிக்க போகிறாய் என்ற அச்சத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்து, அதுதான் உனக்கு ஈடேற்றமானது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாழாக்கின்றோம், வீணாக்கின்றோம், அல்லாஹ்வினுடைய சிந்தனைகள் இருந்து நாங்கள் வெளியேறி விடுகிறோம். எங்களுக்கு தந்த நிஅமத்துக்கள் பிரதானமாக எங்களுடைய ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை இந்த துனியாவிலே ஈடுபட்டு அதன் மூலம் அதிலே நாங்கள் கழித்து எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமான மனிதர்களிடத்திலே வீணாக்க போகக்கூடிய விஷயம், அளிக்கப்படக்கூடிய 2 விடயங்கள் இருக்கிறது. அது ஒன்று உடல் ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு நேரம். சில மனிதர்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமாக இருக்கும். அந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹ்வினுடைய சிந்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமாறு செலவழிப்பதற்கும் இல்லாமல் வீணான விளையாட்டுகளிலும் வீணையான செயற்பாடுகளிலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் உண்மையிலே சரியாக சிந்திக்க வேண்டும், சரியாக சிந்தித்து செயற்பட வேண்டும். சில உபதேசங்களை சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமுஅத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ ذالிகும் கைருல் லகும் இன் குன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டோர்களே, ஜும்ஆவுக்காக வேண்டி அதான் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக பள்ளிக்கு வாருங்கள். ذالிகும் கைருல் லகும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்தது என்கிறான். அப்படி வந்தால் என்ன நடக்க போகிறது தெரியுமா? எங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். நீங்கள் தொழுகைக்காக வேண்டி வந்துவிட்டு, நீங்கள் என்னை ஞாபகம் கூறிவிட்டு நீங்கள் உங்களுடைய உழைப்பை தேடி செல்லுங்கள். ஃபஇதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டதா, உங்களுக்காக வேண்டி நான் இந்த பூமியிலே அருளை சொரிந்து வைத்திருக்கிறேன், நீங்கள் செல்லுங்கள். ஃபஇதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்த், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள்.
வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஃபضலை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஆனால் வத்குருல்லாஹ கதீரா, உங்களுடைய வியாபாரங்கள் செய்கின்ற போது அல்லாஹ்வை அதிகம் நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வாழ்க்கையில் அப்பொழுதுதான் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் சொல்லுகிறான், வஇதா ரஅவ் திஜாரத்தன் அவ் லஹ்வன் ஃபல்லூ இலைஹா வதரகூக காயிமா. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், வஇதா ரஅவ் திஜாரத்தன், பூமி அதாவது வரக்கூடிய பாதைகளிலே வியாபாரத்தை கண்டால் அல்லது வீணான ஒரு விடயத்தை கண்டால் அப்படியே நின்று விடுகிறார்கள். வதரகூக காயிமா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குல் மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா. நபியே, நீங்கள் கூறுங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம், உங்களுக்கு வீணான அந்த விளையாட்டாக இருக்கலாம், அதைவிட உங்களுடைய இறைவனிடத்திலே இருக்கக்கூடியது சிறந்தது. ஏனென்றால் வல்லாஹு கைருர் ராஸிகீன், அல்லாஹ்தான் ரிஸ்க் தரக்கூடியவன். இந்த நேரத்திலே உங்களுக்கு பெரிய வியாபாரம் இருக்கிறது, பெரிய லாபம் இருக்கிறது என்பதற்காக என்னை மறந்து விடாதீர்கள். நான் தான் ரிஸ்க் தரக்கூடியவன், நீங்கள் வாருங்கள் என்னிடத்திலே அதைவிட சிறந்தது இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அழகிய உபதேசம். அடுத்த உபதேசம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு பொழுதும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த இருவர்களில் ஒருவர் வயோதிபத்தை அடைந்திருந்தால் அல்லது இரண்டு பேர்களும் வயோதிபத்தை அடைந்திருந்தால், வலா தகுல் லஹுமா உஃபின், மனம் நோகுமாறான ஒரு சி என்ற வார்த்தையை கூட மொழிந்து விடாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வருடத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள், உங்களுடைய பணிவு எனும் இறக்கையை நீங்கள் அவருக்கு தாழ்த்துங்கள், பணிவாக நடந்து கொள்ளுங்கள், எரிஞ்சு விழாதீர்கள். உங்களுக்கு ஏதும் கோபம் ஏற்பட்டாலும் பணிவான வார்த்தையில், அன்பான வார்த்தையில், இலகுவான வார்த்தையில் அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களிலே உங்களுடைய உள்ளத்தில் என்ன விடயம் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா நன்கறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். பெற்றோர்களை எப்படி நீங்கள் கண்காணிக்கின்றீர்கள்? சிலர்களுக்கு பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெற்றோர்கள் இருந்தால் எப்படி நான் அவர்களை கவனிப்பேன் என்ற அந்த ஆசைகள், அந்த எண்ணங்களை அல்லாஹு தஆலா நன்கறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். தொடர்ந்தும் சொல்லுகிறான், வஆதிதல் குர்பா, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் செலவழியுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள். ஹக்கஹு வல் மிஸ்கீன, மிஸ்கீன்கள் இருந்தால் அவர்களுக்கும் உங்களுடைய செல்வங்களிலே கொடுத்து கொள்ளுங்கள். ஆனால் வலா துபதிர் தபதீரா, கொடுக்குகின்ற என்ற பெயரிலே அதிகமாக கொடுத்து விடாதீர்கள்.
அளவுக்கு மிஞ்சி நீங்கள் செலவழித்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். அப்படி அளவுக்கு அதிகமாக அளவுக்கு மிஞ்சி செலவு செய்பவர்கள் ஷைத்தானினுடைய விரோதியாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் சொல்லுகிறான், உங்களினுடைய கைகளை நீங்கள் மேலே கட்டியவனாக வைத்து விடாதீர்கள். வலா தபுஸதுஹா குல்லல் பஸ்தி. அதுபோன்று கையை முழுமையாகவும் வெறுத்து விடாதீர்கள், நடுத்தரமாக நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய இந்த புதிய வருடம் உண்மையிலே நாங்கள் இந்த வருடத்தை அழகான முறையிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டும். இதிலே தக்வா என்று சொல்லக்கூடிய கேடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த தக்வா என்ற கேடயம் என்பது விரோதிகளை எதிர்ப்பதற்காக. எனவே இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய கேடயத்தை பயன்படுத்தி ஷைத்தானை எதிர்த்து எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. மனைவி மக்கள் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. சகோதர சகோதரிகள் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், இன்றைய நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சிறப்பான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய புது வருடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த வருடத்தில் இருந்தாவது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நடப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. ஷைத்தானை எதிர்கொண்டு சௌம் என்று சொல்லக்கூடிய நோன்பு என்று சொல்லக்கூடிய கேடயத்தை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து அல்லாஹுக்காக உனக்காக வாழக்கூடிய அடியானாக எங்களை மாற்றுவதற்கு, எங்களை மாற்றி நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illa Allah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu arsala rasulahu bil huda wa dinil haqqi liyudhhirahu 'ala ad-din kulli walau karihal mushrikun. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فيا عباد الله إن الله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله إلى آخر الآية. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إن الله تعالى جواد كريم ورب رحيم واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله
الحمد لله الملك الديان أحمده حمد الكمل في العرفان أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فإن التقوى وصية للفرقان يدخلكم في الجنان ويبعدكم من جهنم فيا عباد الله قال الله تعالى في شأن سيدنا محمد صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد شفيع الأمة وعلى آله وصحبه أجمعين رضوان الله تعالى عليهم أجمعين لا سيما على أفضل البشر بعد الأنبياء أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وسيدتنا بضعة رسول صلى الله عليه وسلم فاطمة الزهراء البطول رضي الله تعالى عنها وصبطيه النورين الشهيدين الكريمين سيدنا الحسن والحسين رضي الله تعالى عنهما وعميه المكرمين سيدنا حمزة والعباس رضي الله تعالى عنهما وعلى أمهات المؤمنين وعلى بقية عشرة المبشرين وعلى سائر صحابة رسول الله كلهم أجمعين وعلى التابعين وتابع التابعين والأئمة المجتهدين والمشايخ المتصرفين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون